ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் நான் கண்டிப்பாக நல்லா இருப்பேன். என்னென்னா நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா எனக்கு இன்னும் நல்லா இருப்பேன் இல்லையா? ஸோ அதனால் அந்த வார்த்தை சொன்னேன். ஸோ இன்றைக்கி நம்ம vlog என்னென்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் செய்கிற ஸ்டைல் தான் இருந்தாலும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படியே சின்ன சின்ன டிப்பு ஈஸியாக டைம் சேவிங்ஸ் ப்ரொசீஜரில் நம்ம சமையல் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரே பாத்திரத்தில் சாம்பார் ரைஸ் நீங்கள் செய்கிற மாதிரியே இன்னும் சின்ன டிப்ஸு சேர்த்து உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? 2 அரிசிக்கு ஒரு துவரம்பருப்பு, ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு எடுப்பீங்க. ஆனால் நான் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு எடுப்பேன். அப்படி தான் அப்படி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வேணால் கொஞ்சம் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்டைலில் சமையல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டைலவே கண்டினியூ பண்ணுவீங்க. அது மாதிரி இருக்கும் சமையல் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். நம்ம என்னென்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். இது சாம்பார் ரைஸ்க்கு நான் என்னென்ன காய் எடுத்துருக்கிறேன்னா 2 முள்ளங்கி, அப்படியே 2 கேரட் எடுத்துருக்கிறேன். ஏன் காயத்ரி எல்லாமே எடுத்துக்கலாம் இல்லையா? பீன்ஸ் எடுத்துக்கலாம், அப்படியே இது முருங்கை எடுத்துக்கலாம், கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன் நீ இந்த 2 எடுத்துக்கிற அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரணும். என்னென்னா நான் அவ்வளோவா காயெல்லாம் போட்டு சாம்பார் ரைஸ் செய்ய மாட்டேன். என்னென்னா எல்லாம் வெஜிடபிள் ரைஸாக இருக்கட்டும், இந்த சாம்பார் ரைஸாக இருக்கட்டும், தக்காளி ரைஸாக இருக்கட்டும், மீல் மேக்கர் ரைஸாக இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்மளுக்கு எது இருந்தாலும் அளவாக போட்டுக்கினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் ரைஸாக இருந்தாலும் நம்ம எது உங்கள் இஷ்டங்க. அது எது அவைலபிளில் இருக்கோ அதை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போது கேரட்டு, அப்படியே முள்ளங்கி, அப்படியே பச்சை பட்டாணி இது ஸ்டாக் இருந்தது. ஸோ அதனால் நான் இது வச்சு செஞ்சிடுறேன். முருங்கை போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், வெண்டைக்காய் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், அவரைக்காய் கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு அவ்வளோ காய் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்காது. ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப மாறிடும். ஸோ அதனால் நான் முள்ளங்கி அப்படியே கேரட்டு பண்ணி செய்கிறேன். எனக்கு முள்ளங்கி என்ன அவ்வளோ பிடிக்கும். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதனால் நான் முள்ளங்கி, கேரட்டு 2 போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த தக்காளி கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு டிப் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன டிப்புனா, தக்காளிக்கு மேலே இருக்கிற இந்த இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாதீங்க. கட் பண்ணி அவாய்ட் பண்ணுங்கள். என்னென்னா அது கிட்னியில் கல் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த டிப் மட்டும் மறக்காதீங்க. நம்ம எடுத்துக்கிற சின்ன சின்ன டிப்ஸில் தான் நம்ம ஹெல்த் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சாம்பார் வெங்காயம் ஒரு இந்த கையளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அரிசி ரெடி ஆயிடுச்சு, பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு, புளி ஊறிச்சு, எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம லேட் பண்ணாமல் ப்ரொசீஜருக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்புங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக லேடிஸுக்கு பொண்ணு குழந்தைங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். கண்டிப்பாக பீரியட்ஸ் அட்டன் பண்ண உடனே எல்லா பசங்களும் கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டு கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ நிறைய வேக்சின் வந்திருக்குது. அதில் ஹெச்பிவி வேக்சின் ஒன்றும் இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் 2 பொம்பளை பசங்களை வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் கண்டிப்பாக விசாரிச்சுட்டு தான் ஆவேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டு கிட்ட போய் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி செக்கப் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கர் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் நெய், அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கின்னு இந்த முந்திரி பருப்பும் நல்லா இந்த கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதிலவே கொஞ்சம் சீரகம், கடுகு இது எல்லாமே போட்டுக்கின்னு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா,
அது போட்டுக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. என்னென்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனால எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி இருக்குது இல்லையா, தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும், நல்லா ஃப்ரை ஆகணும் அவசியம் கிடையாதுங்க. குக்கரில் போடுறதுனால நல்லாவே குக் ஆகிடும். விசில் வந்த உடனே நல்லாவே குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க, தவறுபடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடேபிளும் அப்புறம் இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸில் வந்து மீல் மேக்கர் ஆச்சு நம்ம சேர்த்துக்கலாம், நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்படியே சால்ட்டு இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து எப்படின்னா சால்ட் போட்டால் பருப்பு வேகாது, புளி போட்டால் பருப்பு வேகாது, இப்படின்னு சில டவுட் இருக்குது. இல்லைங்க, குக்கரில் எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு கண்டிப்பாக குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரம், அப்புறம் பெருங்காயம் தெலுங்கில் வருது, தெலுங்கில் வந்து இங்குவான்னு சொல்லுவோம், அது வந்துடுது. ஸோ அதனால் வந்து சொல்ல போனேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊறிச்சு இல்லையா, இந்த புளியில் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் சேர்த்துக்கோங்க. தனியா பவுடர் ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். தனியா பவுடர் போட்டதுக்கப்புறம் கூட நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி நல்லா ஒரு 20% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம புளி ஜூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த புளி ஜூஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த அரிசி கூட இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அரிசி வந்து ஏன் தண்ணி ஊற்றி தானே அரிசி ஊற்றணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். என்னென்னா, நான் வந்து இந்த இந்த வெஜிடேபிள்ஸு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ரைஸ் கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரைஸ்க்கு பருப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். இது வந்து ரொம்ப டிப்பு, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து இதிலவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது இருக்குது இல்லையா, என்னென்னா சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸு ரைஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி எடுப்பேன். இப்போ வந்து பருப்பும் ரைஸும் சேர்த்து 2 கிளாஸ் இல்லையா, அப்போது 6 கிளாஸ் எடுக்கணும். நான் 5 கிளாஸு தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸு புளி தண்ணி போட்டோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாமே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கணும். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் குறைஞ்சிச்சின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்து, நெய் எவ்வளோ சேர்த்தாலும் பரவாயில்லைங்க, ஸ்ட்ரென்த்து தான், கவலைப்படாதீங்க. ஃபேட் இருக்கிறவங்க மட்டும்தான் அவாய்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு நான் தாராளமாக வைக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி டேஸ்ட் பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு குக்கர் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சா 4லேருந்து 5 விசில்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது வந்து ஒரு ஜிகர்னஸ் மாதிரி வந்து அந்த சாம்பார் ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், வத்தல் வேக வைக்கிறேன். வத்தல் தானே சொல்லுவீங்க, என்ன சொல்லுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெலுங்குலன்னா அப்படம் வடியாலும் இது மாதிரி தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, நான் வத்தல் தானேங்க, வத்தல் இல்லையா என்னமோ எனக்கு தெரியல, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு சாம்பார் ரைஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விசிலே போதும். இப்போது எல்லாமே ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கர் மூடி எடுத்துகிட்டு நல்லா இதோட ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ண சொல்லிச்சு காயத்ரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணாதீங்க, ப்ரெஷரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக சும்மா மிதித்த மாதிரி இது மாதிரி பண்ணி இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இது இருக்குது இல்லையா, என்ன முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்ணும். வேறு என்ன பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது இல்லையா. இப்போ வந்து பவுலில் சர்வ் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கிற இந்த வத்தல் கூட ஆட் பண்ணிக்கிட்டு
சாப்பிட்டோம்னா சாட்டர்டே அப்படி இருக்கும். சாட்டர்டே மட்டும் இல்லை, நம்ம நான்வெஜ் எப்போவுமே சாப்பிடல, இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடல, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ரெசிபி செய்யலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கட்டி கொடுக்கலாம். சூப்பராகவே இருக்கும் இந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி செட் ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கலர் பார்த்த உடனே நம்மளுக்கு சமையல் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு நல்லாவே புரியும். நல்லதாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சமையல் வரலனவங்களுக்கு கூட இது வந்து நல்லா யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.